Hi, hello everyone. This is Ilakya from KCLA Law Academy. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா டாக்ட்ரின் சீரீஸ் ஆரம்பிக்க போறோம். ஸோ டாக்ட்ரின் சீரீஸ்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா various doctrines from Indian Constitution இருக்கட்டும் இல்ல Contract Act இருக்கட்டும் இல்ல Evidence Act இருக்கட்டும் இதுல கவர் பண்ணிருக்க மேஜரான டாக்ட்ரின்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த சேனல்ல இந்த இனிமேட் வரப்போற சீரீஸ்ல வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற டாக்ட்ரின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கேட்டாலும் சரி இல்ல செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கேட்டாலும் சரி இந்த கான்செப்டுக்கு இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய மேஜர் திங்ஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்ற கான்செப்டை யாரு கொண்டுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேரியஸ் ஆத்தர்ஸ் இதை ஒர்க் பண்ணியிருந்தாலும் வேரியஸ் ஆத்தர்ஸ் அண்ட் பிலாசபர்ஸ் லீகல் பர்சனாலிட்டிஸ்லாம் வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை வந்து மாடர்னைஸ் பண்றது பிரெஞ்சு பிலாசபர் மாண்டெஸ்கியூ அவர் தான். அவர் வந்து எங்க இதுல அட்வான்ஸ் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம எங்க இந்த கான்செப்டை ப்ரிடாமினண்டா பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா அவரோட புக் ஸ்பிரிட்ஸ் ஆஃப் லா 1748 தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை நல்ல மாடர்னா எலாபரேட்டடா கொடுத்திருக்காரு. இதை பார்த்துட்டு தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயும் சரி வேரியஸ் அதர் கான்ஸ்டிடியூஷன்லயும் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் உள்ள கொண்டுட்டு வராங்க. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயும் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கு. ஸோ முதல்ல நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் எங்க சொல்லியிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னா என்னன்னா நமக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்ல மொத்தம் 3 ஆர்கன்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். இதை நம்ம 3 ஆர்கன்ஸ்னும் சொல்லலாம் இல்ல 3 பில்லர்ஸ்னும் சொல்லலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஆர்கன் வந்து லெஜிஸ்லேச்சர், செகண்ட் ஆர்கன் வந்து எக்ஸிக்யூட்டிவ், தேர்ட் ஆர்கன் வந்து ஜுடிஷியரி. ஸோ இந்த 3 ஆர்கன்ஸும் ஒருத்தர் அதாவது ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கன் கூட இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, அதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்றதுக்காக வந்த கான்செப்ட் தான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ல மொத்தம் 3 விஷயம் ரொம்ப ப்ரிடாமினண்டா சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸிக்யூட்டிவ்ல ஒருத்தர் இருக்காரு, அதாவது ஒரு அத்தாரிட்டி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் வந்து லெஜிஸ்லேச்சரும் சரி ஜுடிஷியல் பவர்ஸையும் எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. அதாவது ஒரே பர்சன் கிட்ட மற்ற ஆர்கன்ஸோட பவர்ஸ் இருக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் கிட்டே மொத்தம் 3 ஃபங்க்ஷன்ஸும் பவர்ஸும் இருக்கவே கூடாதுன்றது தான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் இது பாத்தீங்கன்னா என்ன செகண்ட் சிக்னிபிகன்ட் திங்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கன் வந்து இன்னொரு ஆர்கனோட பவர் இன்னொரு ஆர்கனோட ஃபங்க்ஷன்ஸ்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெஜிஸ்லேட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட வேலை என்னன்னு நமக்கு தெரியும், லைக் ஹி ஹாஸ் டு மேக் லாஸ், அதாவது எனாக்ட் லாஸ். ஸோ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ் எனாக்ட் பண்ணும்போது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் வந்து அவரை பிடிச்சி ஐடியாஸோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ கொடுத்து அவரோட ஃபங்க்ஷன்ஸை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் வந்து நீ இப்படிதான் எனாக்ட் பண்ணணும், நீ இந்த இதுதான் பண்ணணும், நீ இப்படிதான் இதை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு லெஜிஸ்லேட்டர் கிட்ட சொல்லி அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. மூணாவது வந்து என்ன ப்ரிடாமினன்ட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கனோட ஃபங்க்ஷன்ஸை பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸிக்யூட்டிவ்ல போலீஸ் இருக்காங்க, ஜுடிஷியரியில ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு. ஸோ போலீஸோட ஃபங்க்ஷன் பவர்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றவாளியை கைது பண்ணி விசாரிக்கிறது அவரோட வேலை, இன்வெஸ்டிகேட் பண்றதெல்லாம் ஒரு போலீஸோட பவர். மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து அவருக்கு எப்படி லைக் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் அவருக்கு எப்படி என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும், எந்த கிரைம் என்ன பண்ணியிருக்காரு அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது மேஜிஸ்ட்ரேட்டோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்.
பட் இதுல என்னன்னா போலீஸே வந்து ரெண்டு வேலையும் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸே அரெஸ்ட் பண்ணி போலீஸே வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து குற்றவாளியா இல்லையான்னு சொல்றது போலீஸோட வேலை கிடையாது. அவங்களோட வேலை ஒன்லி அரெஸ்ட் பண்றது. அவங்க வேலை வந்து ஒன்லி ஸோ இந்த 3 திங்ஸ் தான் வந்து வெரி ப்ரிடாமினன்ட் இன் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எங்க சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரிடாமினண்டா சொல்லல, பட் ஸ்டில் அந்த ஆர்டிகல் 50 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில ஆர்டிகல் 50ல இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியில சொல்லியிருக்காங்க. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா, judiciary is an independent body and it should be free from legislative and executive functions என்றது தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரின்னு வரும்போது ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கனோட இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்றது தான் இதோட இம்ப்ளிசிட்டான மீனிங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஏன் நமக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வேணும், கண்டிப்பா வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், எல்லா கான்ஸ்டிடியூஷனுக்கும் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அதே மாதிரிதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதனால நமக்கு ஏன் வந்து இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருந்தாதான் ஒரு பர்சன் கிட்டேயே வந்து எல்லா பவர்ஸும் அக்யூமுலேட் ஆகாம நம்மளால காப்பாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லெஜிஸ்லேட்டர் கிட்டேயே எக்ஸிக்யூட்டிவ் பவரும் ஜுடிஷியல் பவர்ஸும் கொடுத்தோம்னா அவரு ரொம்ப ஆர்பிட்ரரியா வந்து ரியாக்ட் பண்ணுவாரு. அவர் வந்து ரொம்ப பயஸ்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வரும்போது அவரால் அப்படியே ஆக்ட் பண்ண முடியாது. லெஜிஸ்லேட்டர் அவர் வேலையை மட்டும்தான் பார்ப்பாரு. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அத்தாரிட்டேட்டிவ் ரூலை கண்ட்ரோல் பண்ணுது, ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இது அடுத்த விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேச்சர் வந்து ஆர்பிட்ரரியாவோ இல்ல அன்கான்ஸ்டிடியூஷனல் லாஸையும் எனாக்ட் பண்றதுக்கு தடுக்குது. அண்ட் ஃபோர்த்தா வந்து பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் லிபர்ட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இதுதான் நீட் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஜட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இதுல நம்ம மொத்தம் 3 கேஸ்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து கோலக்நாத் vs ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆர்கனும் அவங்க பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கனோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கேஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா நேரு காந்தி vs ராஜ் நாராயண், அந்த 1975 கேஸ். இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இஸ் ஒன் அமாங் தி பேசிக் ஸ்ட்ரக்சர், இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் இன்கிரீடியன்ட் அண்டர் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. அடுத்தது தேர்ட் கேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, கத்தார் சிங் vs ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1994. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெஜிஸ்லேட்டரோட வேலை வந்து டு எனாக்ட் லாஸ், எக்ஸிக்யூட்டிவோட வேலை வந்து டு எக்ஸிக்யூட்டட், அண்ட் மூணாவது ஜுடிஷியரியோட ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா டு இன்டர்பிரட் தீஸ் லாஸ். ஸோ இந்த ஒரு ஆர்கனுக்கும் ஒரு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஆர்கனும் தன்னோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணணும்ன்றத இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த கேள்வி என்ன தோணும் நமக்கு அப்படின்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் உண்மையிலே நம்ம வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்றோமா, ஒழுங்கா இது ப்ராப்பரா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இதை வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளால முடியாதுதான். இதுக்காக வந்த கான்செப்ட் தான் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் டாக்ட்ரின். ஸோ டாக்ட்ரின் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர், இந்த 2 முக்கியமான டாக்ட்ரின்ஸும் நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். Bye, take care. Please subscribe our channel.